ஹலோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேலக்ஸி சென்டரில் இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ்னால அந்த கேலக்ஸியில் எதிர் திசையில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இரண்டு ஆற்றல் கற்றைகள் இரண்டு எனர்ஜி பீம்ஸ் வந்து வெளிப்படுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளிப்படுற அந்த இரண்டு எனர்ஜி பீம்ஸ் இரண்டு ஆற்றல் கற்றைகள் நமது மில்கிவே கேலக்ஸியை விட மிகப்பெரிய அளவுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும் மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். லோ ஃப்ரீக்வன்சி ஆரே ரேடியோ டெலிஸ்கோப் மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து போர் பெரிய நிமிடம் கேலக்ஸியில் அந்த கேலக்ஸி சென்டரில் இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ்னால அந்த கேலக்ஸியில் ஆப்போசிட் டைரக்ஷனில் எதிர் திசையில் இரண்டு ஆற்றல் கற்றைகள் வந்து வெளியாகுது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போர் பிரியன் கேலக்ஸி ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட் அதை பார்த்துருவோம். இந்த போர் பிரியன் கேலக்ஸி நம்ம பூமியிலிருந்து 7.5 பில்லியன் லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டராக கனெக்ட் பண்ணால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கனெக்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த போர் பிரியன் கேலக்ஸி நம்ம இந்த பூமியிலிருந்து 7.5 பில்லியன் லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த லைட் இந்த போர் பிரியன் கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த போர் பிரியன் கேலக்ஸி அடையிறதுக்கு 7.5 பில்லியன் லைட் இயர்ஸ் வகையில் அந்த டிவைசஸில் இந்த கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து இந்த போர் பிரியன் கேலக்ஸி சென்டர் இருக்கிற இந்த சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ்னால இந்த கேலக்ஸியில் எதிர் திசையில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இரண்டு ஆற்றல் கற்றைகள் இரண்டு எனர்ஜி பீம்ஸ் வந்து வெளிப்படுது அப்படின்ட்டு லோ ஃப்ரீக்வன்சி ஆரே ரேடியோ டெலிஸ்கோப் மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்னன்னா அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலக்ஸியில் வெளியேற்றப்படுற அந்த இரண்டு ஆற்றல் கற்றைகள் அந்த இரண்டு எனர்ஜி பீம்ஸ் வந்து எப்படி உருவாகுது போன்றவற்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளிப்படுற அந்த இரண்டு எனர்ஜி பீம்ஸில் வந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது போன்றவற்றையும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து அந்த டேட்டா மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா போர் பிரியன் கேலக்ஸி சென்டரில் இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் இருக்கிற அந்த சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸோட ஈர்ப்பு விசையினால இந்த சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸுக்குள்ளே இழுக்கப்படுற மேக்னட்டிஸ்ட் மெட்டீரியல்ஸ்னால இந்த சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸை சுற்றி இருக்கிற அந்த டிஸ்கில் இருந்து எலக்ட்ரான்ஸ் பாசிட்ரான்ஸ் மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து லைட்டோட ஸ்பீடில் வந்து வெளியாகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த போர் பிரியன் கேலக்ஸியில் எதிர் திசையில் வெளியேற்றப்படுற இரண்டு ஆற்றல் கற்றைகள் இரண்டு எனர்ஜி பீம்ஸ் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. போர் பிரியன் கேலக்ஸியில் இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் மூலம் அந்த கேலக்ஸியில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளியேற்றப்படுற எலக்ட்ரான்ஸ் பாசிட்ரான்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இந்த இரண்டு ஆற்றல் கற்றைகள் இரண்டு எனர்ஜி பீம்ஸ் இதோட ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டு வரையும் இருக்கிற டோட்டல் லென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23 மில்லியன் லைட் இயர்ஸ் வந்து இதோட டோட்டல் லென்த் வந்து இருக்குது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த மில்கிவே கேலக்ஸி விட 140 மடங்கு பெரிய அளவுள்ளதாக இருக்குது. இந்த இரண்டு எனர்ஜி பீம்ஸுக்கு இடைப்பட்ட டோட்டல் லென்த் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளியேற்றப்படுற இந்த இரண்டு ஆற்றல் கற்றைகள்னால ஏதாச்சும் பாதிப்பு வந்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஏற்படுமா அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. புதிய நட்சத்திரங்களின் உருவாக்கத்தை தடுக்கும் அப்படின்ட்டும் கிரகங்கள் பிளானட்ஸை வந்து டேமேஜ் பண்ணும் இந்த ஆற்றல் கற்றைகள் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் சி